ராமன் சீதையின் வனவாசத்தின் போது அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் அவரின் தம்பி லட்சுமணன். இதற்கு மிக முக்கியம் லட்சுமணனின் மனைவி ஊர்மிளாவின் பவித்திரமான அன்பு. 14 ஆண்டுகள் ஒரு நொடியும் உறங்காமல் லட்சுமணன் இருக்க தூக்கத்தின் கடவுளான நித்ரா தேவியிடம் ஊர்மிளா வேண்டினார். ஆனால் அதற்கு நித்ரா தேவி சம்மதிக்கவில்லை. அப்போது ஊர்மிளா தன் கணவர் கடமையில் எந்த தடங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நானே உறங்குவதற்கான வரத்தை எனக்கு அருளுங்கள் என வரம் பெற்றார். தூங்குவது பெரிய தியாகமா என நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் 14 ஆண்டு காலம் லட்சுமணனின் தூக்கத்தை சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயம் அல்ல, அதுவும் உணவின்றி. இதனால் ஆரோக்கியம் மிகவும் பலவீனமடையும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் இந்த தியாகத்தை செய்ய துணிந்தார். ராவணனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை வதைப்பது அவசியம். ஆனால் ராமனால் இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலை இருந்தது. அதற்கு காரணம் அவன் வாங்கியிருந்த வரம். எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கின்றாரோ அவரின் கையால் தான் தன் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான். அதனால் 14 ஆண்டு காலம் உறங்காமல் இருந்த லட்சுமணன் அவனை வதைத்து ராமனுக்கு மிகவும் பெரிய வெற்றியை பெற்று தந்தார். லட்சுமணனின் தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு ஊர்மிளாவின் தியாகத்தை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை.